அதிமுகவில் நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டிருக்காங்க. பல முக்கிய மாவட்ட செயலாளர்கள் வராம புறக்கணிப்புன்றது பண்ணியிருக்காங்க. இது எப்படிங்க பார்க்கறது? 87 மாவட்ட செயலாளர்களில் 82 பேர் எடப்பாடி கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். 7 பேர் வரவில்லை. 7 பேர் இந்த அணியில வேலுமணி அணியில் தொடர்கிறார்கள். இவர்கள் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு பொதுக்குழு உறுப்பினர்களிடம் சென்ற பொழுது பொதுக்குழு உறுப்பினர்களால் விரட்டி அடிக்கப்பட்டார். தாவேகாவுக்கு வாக்களித்த காரணத்தினால் இவர்கள் அதிமுகவினர் அல்ல என்று கொறடா அறிவித்து விட்டார். கட்சி பொதுக்குழு செயற்குழு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாலும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த பொதுச் செயலாளர் உத்தரவை மீறுபவர்கள் கண்டிப்பாக அதிமுகவாக அவர்கள் இருக்க முடியும். லீமா ரோஸ்னு ஒருத்தவங்க வராங்க, ஜாயின் பண்றாங்க வேலுமணி தலைமையில. இப்ப தாவேகாக்கும் அதிமுகக்கும் நடக்கும் பேச்சுவார்த்தையில முக்கிய புள்ளியா லீமா ரோஸ் இருக்காங்களா? லீமா ரோஸுக்கு அரசியல் தெரியாது. அப்ப வேலுமணி விஜயபாஸ்கர் சண்முகத்தை ஒட்டி இந்த அம்மா கட்சியை கைப்பற்றியெல்லாம் நினைச்சாங்க. பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி நீக்கிட்டு பொதுச் செயலாளர் நினைச்சாங்க. பார்ட்டி ஃபண்ட் 500 கோடி ரூபாய் கொடுத்தாங்க லீகலா. இவங்களுக்கு எதிர்காலம் அதிமுக முடிஞ்சிருச்சு. இப்ப தாவேகா தான். இப்ப எப்படி ஓபிஎஸ் நேர்காணல் போய் எங்க உட்காந்துருக்காரு? கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கு. அதே போல தாவேகா இளைஞர்கள்லாம் அமர்ந்து இருக்கிற பொழுது கடைசி பெஞ்சில் தான் சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி உட்கார்ந்துருக்கும். அதுதான் எதிர்காலத்தில் நடக்கும். இன்னைக்கு ஆதவர்ஜுனா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, அண்ணன் திருமாவர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நாங்கள் அழைப்பு விடுப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சார். விடுதலை சிறுத்தை கட்சிகள் தாவேகாவில் அமைச்சராக போகிறாங்க. இந்த வன்னியரசு அமைச்சராக ஒத்த காலில் நிற்கிறார். அப்படி இணைந்தால் அரபு நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அதிமுகவில் நாளுக்கு நாள் நீடிக்கும் பிரச்சனைகள், பதவி பறிப்பு பல கட்டமாக போயிட்டு இருக்கு. நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டிருக்காங்க. பல முக்கிய மாவட்ட செயலாளர்கள் வராம புறக்கணிப்புன்றது பண்ணியிருக்காங்க. இது எப்படிங்க பார்க்கறது? எடப்பாடி பழனிசாமி நோக்கி அதிமுக செல்கிறதா இல்லை இன்னொரு தரப்பை நோக்கி செல்கிறதா? இல்லை, அந்த தரப்பு அதிமுகவை விட்டு வெளியேறி விட்டது. அவர்கள் அதிமுகவே அல்ல. 87 மாவட்ட செயலாளர்களில் 82 பேர் எடப்பாடி கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 7 பேர் வரவில்லை. 7 பேர் இந்த அணியில் வேலுமணி அணியில் தொடர்கிறார்கள். அவர்களை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டு அவர்கள் வெளியேறிவிட்டார். ஓபிஎஸ் எந்த நிலை எடுத்தாரோ 12 சட்டமன்ற உறுப்பினர்களோடு அதிமுகவில் 2ஆம் நிலை எடுத்த ஓபிஎஸ் இப்பொழுது திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர். இந்த 25 பேரில் 2வது பட்டியல் அமைச்சரவையில் தாவேகாவில் இடம்பெறப் போகிறவர்களை தவிர மற்றவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு திரும்ப போகிறார்கள். இவர்கள் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு பொதுக்குழு உறுப்பினர்களிடம் சென்ற பொழுது பொதுக்குழு உறுப்பினர்களால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இவர்கள் அதிமுகவினுடைய கொறடாவின் உத்தரவை மீறி இவர்கள் அதிமுகவுக்கு எதிரான கூட்டணி, அதாவது தாவேகாவுக்கு வாக்களித்த காரணத்தினால் இவர்கள் அதிமுகவினர் அல்ல என்று கொறடா அறிவித்து விட்டார். தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சபாநாயகரிடம் புகார் கொடுத்தாகிவிட்டது. எடப்பாடியும் ஆளுநரை சந்தித்து இவர்களை உடனடியாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். கட்சி பொதுக்குழு செயற்குழு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாலும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி அதிமுகவினுடைய விதிமுறைகளின்படி பொதுச் செயலாளர். இந்த பொதுச் செயலாளர் உத்தரவை மீறுபவர்கள் கண்டிப்பாக அதிமுகவாக அவர்கள் இருக்க முடியாது. இதன் காரணமாக இவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் என்ற கணக்கு தான் இப்போ பார்க்கப்படுது. சட்டசபையில் 2 வகையான அதிமுக சட்ட விதிமீறல்களை மீறியிருக்கிறார். பொதுச் செயலர் எடப்பாடி கட்டளை, கொறடாவுடைய உத்தரவு, இரண்டும் மீறி இவர்கள் அதிமுகவாக கருத முடியாது. அதிமுக தொண்டனும் இவர்களை அதிமுகவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் லீமா ரோஸ் பாஜகவிலிருந்து ஐஜேகேயிலிருந்து வந்தவர். இவருடைய கட்டளைக்கு ஏற்ற செயல்படுகிறார் என்று தெரிந்த பிறகு பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரும்
இவர்களை அங்கீகரிக்கவில்லை. இதுதான் இவர்களுடைய இன்றைய நிலை. இப்போ அமையப் போகிற தாவேக்காவினுடைய 2வது கட்ட அமைச்சரவை பதவியில் இவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்கப் போகிறார்கள். இதை எப்படி அதிமுக தொண்டை ஏற்றுக்கொள்வான்? ஆக அதிமுகவுக்கு வெகு தொலைவில் இவர்கள் வந்து விட்டார்கள். அதனால் ஒரு 6 மாத காலம் சபாநாயகருடைய வானளாவிய அதிகாரத்தின்படி இவர்கள் காப்பாற்றப்படுவார். அதன் பிறகு பதவியை ராஜினாமா செய்து இவர்கள் தாவேகா விசில் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று தாவேகாவாக மாறப்போகிறார்கள். இடைத்தேர்தலில் போகிறோம். ஆமாம். அப்போ இவர்கள் எப்படி அதிமுகவுடைய பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு கூட்டச் சொல்லுவதற்கு இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இதுதான் இவர்களுடைய இன்றைய நிலை. ஓகேங்க. இதுக்குள்ளே இப்போ நல்லா இருந்த குடும்பத்தில் அவன் வந்து நாசமாக்கிட்டான் சொல்கிற மாதிரி லீமா ரோஸ்னு ஒருத்தவங்க வராங்க, ஜாயின் பண்ணுறாங்க வேலுமணி தலைமையில். அவங்க லால்குடியை ஜெயிக்கிறாங்க. அவங்க கீழே இப்போ ஒரு அணியாகவே பிரித்து கொண்டு போகிறாங்க. இப்போ தாவேக்காக்கும் அதிமுகக்கும் நடக்கும் பேச்சுவார்த்தையில் முக்கிய புள்ளியாக லீமா ரோஸ் இருக்காங்களா? இல்லை, அதாவது அது அதிமுகன்னு சொல்ல முடியாது. அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் யார்? வேலுமணி, சண்முகம், ஹெல்த், விஜயபாஸ்கர்லாம் அதிமுக அல்ல, பதவி பறிக்கப்பட்டவர். அப்போ எப்படி அவருக்கு அதிமுகவாக இருக்க முடியும்? எடப்பாடி இந்த மாதிரி ஒரு திடீர் முடிவை எடுக்கிறாரு. ஏன்னா அந்த மாவட்டத்தில் ஆளுமையாக இருக்காங்க, பல கோடி சொத்துக்கள் சேர்த்துருக்காங்க, பல வழக்குகள் இருக்குது. அவங்கள மீறி அந்த மாவட்டத்தில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு நபரை ஒரே இரவில் தூக்குறாரு எடப்பாடி. அந்த ஆளுமை எப்படிங்க பார்க்குறது? இல்லை, அப்போது கண்டிப்பாக இவர்கள் அதிமுகவுடைய புற்றுநோய் நீக்கப்பட்டவர்கள். காரணம், அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் ஒரு சாரர், அதிமுகவுக்கு எதிராக விஜய்க்கு வாக்களித்தவர்கள் ஒரு சாரர். இந்த அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு தாவேகாவை அமைச்சராக்குவதற்கு எந்த அதிமுக தொண்டரும் ஒத்துக்கொள்ள மாட்டான். இதே போல் சிவி சண்முகம் விழுப்புரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பல அதிமுக மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு அளிக்க மறுத்து விட்டார். எடப்பாடி போடுகிற ஒரு வேட்பாளரை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. வேலுமணி ஏற்றுக்கொள்வதில்லை, விஜயபாஸ்கர் ஏற்றுக்கொள்வதில்லை, சிவி சண்முகம் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ இவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒருவரை மாவட்ட செயலர் போட்டிருக்காரு. ஒரே இரவில் சண்முகத்தினுடைய கோட்டைகள்லாம் தகர்க்கப்பட்டது, அலுவலகம் அடித்து உடைக்கப்பட்டது. அதிமுக காரன் பூரா யார் பின்னாடி இருக்கிறான்? விழுப்புரத்தில் பசுபதினு ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை போட்ட பிறகு அந்த கட்சி அப்படியே உடைத்து கொண்டு யார் பின்னாடி வந்துருச்சு? பசுபதி பின்னாடி வந்துச்சு. பசுபதி யார் பின்னாடி வந்துட்டார்? எடப்பாடி பின்னாடி வந்துட்டார். அப்போ சொந்த தொகுதியிலேயே கட்சியை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அப்போ இவ்வளோ நாள் காட்டினதில் போலி பிம்பம் தான். வேலுமணி காட்டினது, தங்கமணி காட்டியது, விஜயபாஸ்கர் ஹெல்த் காட்டியது எல்லாம் அங்கே ஒரு புதிதாக ஒருவரை மாவட்ட செயலர் போட்டாங்க. மணிவேலா ஏதோ ஒரு பேர். அவர் வந்து முக்குளத்தூர் சமூகமே இல்லை, அவர் ஒரு யாதவ் சமூகம், கோனார் சமூகம். அவர் கட்டுப்பாடு கட்சி போயிடுச்சு ஒரே இரவில். வேலுமணிக்கு எதிர்த்து முன்னாள் அமைச்சர் வேலுச்சாமின்னு ஒருத்தர் போட்டாங்க, கட்சி கூட அவர் முன்னாடி போயிடுச்சு. நீங்கள் ஓபிஎஸ்ஸு தேனி பெரியகுளம் செல்வாக்கு மிக்க நகர். இந்த நபர் முதலமைச்சராக வந்தார், துணை முதலமைச்சராக வந்தார். அதிமுகவுக்கு அவருக்கு பிணக்கு வந்த பிறகு அதிமுகவிலிருந்து வெளியேறினார். அவரோடு மாவட்ட செயலாளர், ஒன்றியம், நகரம், கிளை, வட்டம் எல்லாம் வெளியேறணும். ஒரு ரூபாய் வெளியேறல. ஏன்? அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இல்லை. அதன் பிறகு அவர் இப்போ எங்கேயோ போய் காணாமல் போய் கடலில் கரைஞ்சி இப்போ திமுக எம்எல்ஏவாக போயிட்டார். அதே நிலைமை இவர்களெல்லாம் தாவேகா எம்எல்ஏவாக 6 மாத காலத்தில் மாறிவிடுவார். இவங்களுக்கு எதிர்காலம் அதிமுக முடிஞ்சிருச்சு, இப்போ தாவேகா தான். இப்போ எப்படி ஓபிஎஸ் நேர்காணல் இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்காரு. அதே போல் தாவேகா இளைஞர்கள்லாம் அமர்ந்திருக்கிற பொழுது கடைசி பெஞ்சில் தான் சிவி சண்முகம், வேலுமணி,
தங்கமணி உட்கார்ந்துருக்கணும். அதுதான் எதிர்காலத்தில் நடக்கும். ஓகேங்க. இவங்களெல்லாம் நீக்கிட்டு இப்போ புதுமுகங்களை நியமிச்சிருக்காங்க. அவங்களோட செயல்பாடுகளை முன்னிட்டு அவங்க எப்படி வருமானம் நாடாளுமன்ற தேர்தல் அதில் அதிமுக இன்னும் எதிர்கொள்ளுமா? இல்லை இருக்க இருக்க பலவீனமாக போயிட்டு இருக்குமா? அதேமாதிரி கேட்ட மாதிரி லீமா ரோஸ் அவர்களோட பங்கு இதில் இன்னும் எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குயா இந்த 2 அணிகளும் பிரியறதுக்கு? இல்லை பிரியருக்கு லீமா ரோஸுக்கு அரசியல் தெரியாது. ஓகே. அப்போ வேலுமணி விஜயபாஸ்கர் சண்முகத்தை ஒட்டி இந்த அம்மா கட்சியை கைப்பற்றியெல்லாம் நினச்சாங்க. பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி நீக்கிட்டு பொதுச்செயலர் ஆகலாம் நினச்சாங்க. பார்ட்டி ஃபண்டு 500 கோடி ரூபா கொடுத்தாங்க லீகலாக. வேலுமணியை நம்பி பாஜக பின்னணி கட்சியை கைப்பற்றலாம் நினச்சாங்க. அது நடக்கல. ஜெயலலிதா இருந்த பொதுச்செயலாளர் இடத்துல லீமா ரோஸை அதிமுக தொண்டை ஏற்றுக்கோனா நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போது அவர் இந்த அணி அப்படியே உடைத்து கொண்டு தாவேக்காவுக்கு போகும். தாவேக்கால தனக்கு மந்திரி கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்க. அதுவும் நடக்கலை. இவர்களுக்கே மந்திரி பதவி கிடைக்கிறதுக்கு தடுமாற்றமாக இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? கொடுத்த 500 கோடியை கொடு, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறேன், அதிமுக விட்டு விலகிறேன். இந்த முடிவுக்கு லீமா ரோஸ் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு இவர்களுடைய நிலைமை அதை விட மோசம். எதிர்காலத்தில் லீமா ரோஸ், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சண்முகம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினராக மாறிவிடுவார்கள். லீமா ரோஸ் விருப்பப்பட்ட அதிமுக எம்எல்ஏவாக இருக்கலாம். இல்லை என்றால் அதிமுகவிலிருந்து வெளியேற வேண்டி வரும். இதுதான் லீமா ரோஸோடைய எதிர்காலம். வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சண்முகத்தினுடைய எதிர்காலம். தாவேக்காவும் அதை விரும்புதுங்களாயா? இல்லை, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 15 பேர், தனக்கு ஆதரவு நிலை 15 பேர் தேவை. இந்த 15 பேர் தாவேக்காவில் இணைத்து கொள்வது தான் அவர்களுடைய நோக்கம். இப்போது கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் இவர்களை இணைத்தால் நான் வெளியேறுவேங்கிறார். மறுபரிசீலனை செய்வேன்னு சொல்லிட்டேன். அப்போ இவர்கள் இணைத்தால் அவர் வெளியேறுவார். இவங்க இணைத்தா அவங்க தயவும் தேவைப்படாது போல. ஆமாம். அந்த நிலைமை. ஏன்னா இப்போ இவங்க 10 பேர் விசிகா உட்பட இவங்க 15 பேர் இணைகிறாங்க. அப்போ அதுவும் தேவைப்படாது. ஓகே. இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, அண்ணன் திருமா அவர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நாங்கள் அழைப்பு விடுப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சார். இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகள் தாவேக்காவில் அமைச்சராக போகிறாங்க. இல்லை, வன்னியரசு அமைச்சராகணும்னு ஒத்த காலில் நிற்கிறார். அப்படி இணைந்தால் நீங்கள் தாவேக்காவில் விசிகாவை இணைந்ததை போல. ஆமாம். தொண்டர்களே எல்லாம் போயிடுவான். எங்கே போயிடுவான்? எதிர்கட்சி கேள்வி கேட்க முடியாது. சண்முகத்துக்கு இருக்கிற சுரணை விசிகாவுக்கு இல்லை. இப்போது அங்கே அமைச்சரவையில் இணைந்து கொண்டால் இங்கே 10 ரூபா பாலாஜி கதை தான். இன்னும் 10 ரூபா பாட்டிலுக்கு யாருக்கு போயிட்டுருக்கு? யாருக்கோ போயிட்டுருக்கு. அப்போது இதையெல்லாம் எதிர்த்து கேட்கக்கூடிய எதிர்கட்சி தான் விசிகாவை வளர்க்கும். இப்போ விசிகா பாதி பேர் எங்கே போயிட்டான்? தாவேக்கா போயிட்டான். இப்போ இவர்கள் அமைச்சரவை இணைந்தால் மீதி பேரும் போயிடுவான். திருமாவும் வண்டியும் தான் எதிர்காலத்தில் விசிகாவாக இருக்க முடியும். என்னை கேட்டால் ரவிக்குமாரே தாவேக்காவுக்கு போயிடுவார், ஆளுஷானாவும் திமுகவுக்கு போயிடுவார். இப்படி ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலைமை தான் விசிகாவுடைய எதிர்காலமாக அமையும். வெளியே இருப்பது தான் எதிர்கட்சிக்கான வேலையை செய்வது தான் விசிகாவை வளர்க்குமே தவிர நீங்கள் தாவேக்காவில் இணைந்து கொள்வது கண்டிப்பாக விசிகாவை வளர்க்க. இறுதி கேள்வியாக, விஜய் அவர்கள் பதவி ஏற்றப்புறம் முக்கிய தலைவர்களெல்லாம் போய் சந்தித்தாங்க. அந்த வகையில் அதிமுகவின் முக்கிய முகமாக எடப்பாடி அவர்கள் இன்ன வரையும் சந்திக்கல. ஆனால் அதுக்கு மாற்று அணியாக இருக்கக்கூடிய வேலுமணி அவங்க எல்லாரையும் போய் சந்திச்சாரு, பார்த்தாரு. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ரூட் இருக்குது, இந்த மாதிரிலாம் போய் கட்சியை 25 பேர் டேக் ஆஃப் பண்ணலான்னு விஜய்க்கு ஆலோசனை கொடுத்தது முக்கிய பங்கா செங்கோட்டையனை பார்க்கலாமுங்க. செங்கோட்டையன் தான் அந்த விரிவுக்கே காரணம். அந்த ஆரம்ப புள்ளி அவர் தான். அவருக்கு எடப்பாடி பழி வாங்கணும். எடப்பாடியை தனிப்பட்ட முறையில் பழி வாங்கணும். இந்த கோபம்தான் விஜய்க்கு இவ்வளவு பெரிய இழிவான பெயர். அதிமுக உடைச்சு சேர்த்துட்டாரு. நீங்கள்
ஸ்டாலின் வீட்டுக்கும் போக வேண்டாம், வைகோ வீட்டுக்கும் போக வேண்டாம். எடப்பாடியோடு சேர்ந்து திமுகவை எதிர்ப்போம். இப்படி விஜய் நேரடியாக எடப்பாடிட்டு பேசியிருந்தார்னா இவருடைய 50க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவை தாங்கி பிடித்திருப்பார்கள். இன்னும் பலமாக இருந்திருக்கும். செங்கோட்டையினுடைய பழிவாங்கும் தன்மை, தனிப்பட்ட பழிவாங்கும் தன்மை, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பூரா பேசி, வேலுமணி, சிவி சண்முகத்தை பேசி அதிமுகவை உடைக்க முயற்சித்தார். அதன் பிறகு தான் எல்லாத்தையும் கொண்டு போய் பாண்டிச்சேரியில் வச்சுருந்தார். நீங்கள் எடப்பாடியை விட்டு விலகி வாங்க, உங்களுக்கெல்லாம் அமைச்சர். இப்படி இந்த பேரத்தை ஆரம்பித்தது செங்கோட்டை தான். அதிமுகவை உடைக்க அதிமுக தான் செங்கோட்டையனுக்கு அடையாளமே. ஆனால் செங்கோட்டையை அதிமுகவே இருக்கக்கூடாதுன்னு தீட்டுற மரத்தில் பதம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இந்த அதிமுக உடைவதற்கு முழு காரணம் செங்கோட்டையன் தான். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு அவருக்கும் தனிப்பட்ட பழிவாங்குதலால் ஒரு ஆட்சி அதிகாரமே பழிவாங்குதலாக மாறிவிட்டது. எதிர்காலத்தில் எதிர்க்கட்சி அதிமுக, ஆளுங்கட்சி தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். திமுக எதிர்க்கவே எதிர்க்காது. ஏன் எதிர்க்காது? இவர்கள் ஊழல் செய்ய போகிறவர்கள், அவர்கள் ஊழல் செய்து முடித்தவர்கள். இந்த ஊழல் செய்து முடித்தவர்களை ஊழல் செய்ய ஆரம்பிப்பவர்கள் வழக்கு போட மாட்டாங்க. ஏன் வழக்கு போட்டால் இவர்களுடைய ஊழல் அவர்கள் வெளிக்கொண்டு வருவாங்க. ஏன்னா எல்லா ஊழலும் செய்தது அவர்களுக்கு அனுபவம். திமுகவுக்கு ஊழலே திமுகவே ஊழல். அப்போ ஊழலோடு முன்னாள் ஊழலோடு இந்நாள் ஊழல் கைகோர்க்கிறது. அதுதான் ஸ்டாலின் வீட்டுக்கு போனார் விஜய். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் தந்து பதில் அளித்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.